தேவையான இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாம தான் ஆயிடும். ஃபுல் ஸ்டாப் ஆல்வேஸ் நீடட். அரியன கேட்பின் அப்படின்னு சுந்தராம்பாள் முந்தி ஏதோ பாடியிருப்பாங்க. இப்போ அரியவைகள் 5 என்னன்னா, போலித்தனம் இல்லாத புன்னகை. முன்ன பின்ன தெரியாதவனை கூட நம்ம பார்த்தா அப்படி பண்ணுறோம்ல, இப்போ அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. போலித்தனமே இருக்காது அதில், யாருன்னே தெரியாது. ஆனால் அவளை பார்த்தா ஹியூமன் ஆக்சுவலாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறது. இப்போது நார்த் இந்தியாவிலலாம் நான் வாழ்ந்தேன், அங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு பாரு பார்ப்பாங்க, பயமாக இருக்கும் நமக்கு, என்னடா இது ஹியூமன் தானா என்னது அப்படின்னு. சுயநலம் இல்லாத உறவு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உறவு அப்படின்னாலே ஏதோ எதிர்ப்போடு பழகுவாங்க, இல்லைன்னா ஏதாவது எஸ்கேபிசத்தில் தான் நம்மள்ட்ட பழகுறாங்க. கைமாறு கருதாத உதவி சான்ஸே இல்லை. கைமாறு இப்போது இருந்த 2 பேர் கூட இந்த கைமாறு கருதாத உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட மற்றவங்கள பார்த்து கேட்டு போயிட்டாங்க, ஐயா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது போல் அப்படின்னு. கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு. எனக்கு ஒன்று இருக்குது, என் கல்யாணி. எனக்கு என்ன கவலைனாலும் அவள்கிட்ட 10 நிமிஷம் பேசிவிட்டு அவள் 4 நியாயம் சொல்லிவிட்டா நான் ஹாப்பி ஆகிடுவேன். எனக்கு என்ன இருக்குது, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ப்ரவுட் டு. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு சான்ஸே இல்லை. யாராவது உங்கள்கிட்ட அன்பாக நடிக்க தான் செய்வாங்க இந்த காலத்தில். அதுவும் எதையாவது எதிர்பார்த்து தான் நடிக்கிறாங்க. சும்மா எதிர்பார்ப்பு இல்லாமலாம் யாரும் எதையும் கழட்டுறது, அன்பை கூட கழட்டுறதில்ல. அதனால் இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது, அதையும் நான் பேசிடுறேன். ஏலியன்கள் இப்போது பூமிக்கு வந்துட்டாங்க, நம்மளோடையே பழகிறாங்க, இருக்காங்க அப்படின்லாம் சொன்னோன்னா நான் கூட எதுலேயோ கமெண்ட் அடிச்சிருந்தேன். ஏலியன்கள்ங்கிறது வெளியில் எங்கேயும் போல் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளாக தான் இருக்குன்ட்டு. இப்போது ஏலியனை பற்றின ஒரு கேள்வி. ஏலியன்னா யாருப்பா, கரெக்டாக சொல்லுங்கள். நம்மளோட சேர்ந்து வாழறவங்களா, இல்லை ஒத்துக்காமல் போகிறவங்களா, நடிக்கிறவங்களா, இல்லை இயல்பாக இருக்கிறவங்களா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை எனக்குள்ளே கிளப்பி விட்டுருச்சு. அதாவது யார் நார்மலாக இருக்கிறது நம்ம மாட்டில் அன்பாக நேர்மையாக எதையும் எதிர்பார்க்காம எதையும் இது பண்ணாமல் ஒரு அன்பாக இருந்துட்டு போகலாம். அதவங்களாம் இல்லவே இல்லையே. யாரை நார்மலுங்கிறாங்க? பிழைக்க தெரிஞ்சவனை தான் நார்மலுங்கிறாங்க, நடிக்க தெரிஞ்சவன் தான் நார்மலுங்கிறாங்க. அப்போது இயல்பாக இருக்கிறவன்லாம் ஏலியனா, நடிக்க தெரிஞ்சவன் தான் நார்மலா? எனக்கு புரியல. யாருக்காவது தெரிஞ்சால் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்கிறேன். தப்புன்னா தப்பு தான். ஈவன் இஃப் எல்லாருமே பண்ணினாலும் தப்பு என்பது தப்பு தான், ரைட்டு என்பது ரைட்டு தான். யாருமே பண்ணாட்டாலும் ரைட்டுங்கிறது ரைட்டு தான். என்ன ஒரு சிந்தனை! உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? காய்ச்சி பூச்சின்னு கத்தாதீங்க. எந்த அர்த்தமும் தராத வார்த்தையும் இருக்குது. நீ 1 மணி நேரம் பேசினாலும் நோபடி வில் ஹியர். எல்லா அர்த்தத்தையும் தர்ற மௌனமும் இருக்கிறது. நீ மௌனமாக இருந்து பாரு, ஒவ்வொருத்தன் ஒன்று இமேஜின் பண்ணின்னு இருப்பான். எல்லா அர்த்தத்தையும் நம்மளை சுற்றி கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எல்லா சமன் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். சில பொருட்கள் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைவது போல சில பொருட்கள் கிடைக்காம போனதுக்கு கூட மகிழ்ச்சி அடையும் நாட்கள் வரலாம். சில விஷயங்கள் நடந்தால் நல்லது என நினைப்பதை போல சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதும் நல்லதே அப்படின்னு நினைக்கிற நாள் கூட வரலாம். சில உறவுகள் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்வது போல சில உறவுகளை விட்டு விலகினதுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கிற நாள் வரலாம். ஆகவே எதற்குமே அதிகமாக கவலைப்படாதீங்க. இங்கே எல்லாம் மாறும், இதுவும் கடந்து போகும். உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சிலவன் அடுத்தவனை கேஸ்லைட் பண்ணியே நம்மளை அப்படியே மடக்கி போட்டோம்னு நினைப்பான். சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு சிவசங்கரி கேட்பாங்க. அது மாதிரி அவன்லாம் சின்ன நூல்கண்டு, சரியா? நம்மளெல்லாம் ஒன்றும் கட்ட முடியாது அவனால். பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே, முன்னேறி சென்று திரும்பி பார். அவர்கள் அதே இடத்துல வேற ஒருத்தனை கேலி பண்ணிட்டு அங்கேயே நிற்பாங்க. இதுதான் உலகம். கேலி பண்ணிட்டு இருக்கிறவன் அதே பொழப்பாக தான் தெரிவான், அவனோட கர்மா அது.
அவன் நம்மளையும் கேலி பண்ணியிருப்பான் அவனை கடந்து போகிறப்போ. அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது ராஜா. இது எனக்கு பிடித்த முருகன் பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உன்னை ஏன் தெரியுமா பழைக்க தெரியாதவன் இந்த உலகம் சொல்கிறது? உன்னால் மற்றவங்களை ஏமாற்ற தெரியல, உனக்கு ஏமாற்ற தெரியல, வெள்ளந்தியாக இருக்க. வெள்ளந்தினா என்ன தெரியுமா? வெள்ளத்துக்கும் தீக்கும் யாருக்குமே பாரபட்சம் கிடையாது. அந்த மாதிரி வாழற சில பர்சனாலிட்டிஸுக்கு மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸாக இந்த உலகம் சொல்கிறது உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. அதனால் உலகம் சொல்கிறதுனால நம்ம வெள்ளந்தியாக இருக்கிறது மாற போகிறதில்லை.